இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரியோடலாம் சாப்பிட்ற மாதிரி தக்காளி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் போட்டு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது எல்லாம் பொரிஞ்சு வந்திருக்கு. நான் அதோட வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வந்து வதக்கி விடலாம். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுமே நம்ம இதோட வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சைஸில் வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடலாம். தக்காளி வந்து நல்லா வெந்து குழஞ்சி வரணும். தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்து குழஞ்சி வரதுக்காக நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வெந்து வந்துடும். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். இதை இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மூடி போட்டு நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். இப்போது அந்த தக்காளி வெந்து வரதுக்குள்ளே இந்த குருமாவுக்கு வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அந்த மசாலா அரைக்கிறதுக்கு நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் அளவு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 6-7 பல் வந்து பூண்டு எடுத்திருக்கேன் நான். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிருக்கு. தக்காளி எல்லாம் நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு. இதோட வந்து நம்ம காரத்துக்காக ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அதை இது நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து இன்னொரு 1 நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு வேக விடலாம். இன்னும் நல்லா குழஞ்சி வரும் தக்காளி. இப்போது இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி வந்து நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து நல்லா குழஞ்சி வரணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு வந்து இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி விட்டு நல்லா அலசி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த தண்ணி பத்தாது. இன்னொரு 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் நான். மொத்தமாக வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு காரெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம். இதை 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நமக்கு குருமா வந்து ரெடி ஆகிடும். இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். இப்போது குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட வந்து பொடியை கட் பண்ண கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து நிறைய சேர்த்திங்கன்னா இந்த குருமா வந்து நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான தக்காளி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்தி பூரியோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த தக்காளி குருமாவை நீங்கள் நான் சொன்ன அளவுகளோட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.